அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்முடைய மார்க் என்ன, நம்ம என்ன ரேங்க் பொசிஷனில் இருக்கோம், ஓவரால் ரேங்க்கில் எவ்வளோ இருக்கோம், கம்யூனிட்டி ரேங்க்கில் என்ன எந்த ரேங்க் பொசிஷனில் இருக்கோம் அப்படின்றத நம்ம போஸ்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நாம் எந்த அளவு எந்த ரேங்க்கில் இருக்கிறோம், நமக்கு வந்து குரூப் 4 ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர் இந்த மாதிரி வந்து டைப்பிஸ்ட், ஸ்டீனோ டைப்பிஸ்ட், ஃபாரஸ்ட் கார்டு இல்லாத மற்ற போஸ்ட்டுக்கு, ஸோ எந்த ஒரு அதாவது எக்ஸ்ட்ரா டைப்பிஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் வந்து ஜஸ்ட்டு வந்து 10th மட்டும் எலிஜிபிள் சார், அதாவது 10th மட்டும் தான் முடிச்சு 12th டிகிரி முடிச்சிருந்தா கூட நான் வந்து வேறு எந்த ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கிடையாது, நான் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், விஏஓ, பில் கலெக்டர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தான் நான் எலிஜிபிள், எனக்கு வந்து இந்த குரூப் 4 கிடைக்குமா, நான் இந்த ரேங்க்குள்ளே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான விடை தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னும் வந்து நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணணும், சிவிக்கு கூப்பிட்றாங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் வரல. அது விரைவில் வந்து கொடுக்குறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 1:2 வந்து ரேஷியோவில் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுவீங்க, கவுன்சிலிங்கும் வந்து கூப்பிடுவாங்க. பட் ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த வேகன்சி எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கவுன்சிலிங் கூப்பிட்றவங்க அனைவருக்குமே வந்து நமக்கு வந்து ஜாப் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் வேகன்சி எவ்வளோ ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு கடைசியில் கவுன்சிலிங் டேட்டில் வரவங்களுக்குலாம் வந்து ஒரு சில பேர் கிடைக்கலாம், கிடைக்காமலையும் போகலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வேகன்சியை பொறுத்து ஓரளவுக்கு கன்ஃபார்மாக இவங்களுக்குலாம் இந்த ரேங்க்குள்ள தான் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்றது வேணால் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா. சரி. ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், இது வந்து விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு மட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. மற்றவற்றுக்கு டைப்பிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும். அதுக்கு தனியாக டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக ரேங்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபாரஸ்ட் கார்டு அந்த மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சுக்கெலாம் தனியாக ரேங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் தான் வந்து இருப்பீங்க, இந்த போஸ்ட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ரைட்டா. சரி. இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ வந்து ஓவரால் வேகன்சியில் ஜென்ரல் கோட்டாக்கு எவ்வளோ இருக்குது இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 719 வேகன்சி இருக்குது. அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க, 1-2 முன்னப்பண்ண இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் 719 வேகன்சி இருக்குது. அப்போ ஓவரால் ரேங்க், இப்போ நீங்கள் குரூப் 4 ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கும்போது ஓவரால் ரேங்க்னு ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் நீங்கள் ஒரு 719க்குள்ளே இருக்கீங்க ரைட்டா. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% நீங்கள் பிசியாக இருங்க, எம்பிசியாக இருங்க, எஸ்சி எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் சரி, நீங்கள் ஓவரால் ரேங்க்குக்கு உள்ளே இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ஏன்னா இதில் இல்லைனாலும் நீங்கள் எப்படிங்க வந்து கம்யூனிட்டிலையுமே வருவீங்க, கம்யூனிட்டியில் டாப்பில் இருப்பீங்க, உங்களுக்கு கிடைச்சிடும் ரைட்டா. ஸோ ஓவராலில் நீங்கள் 719 அதாவது 719க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். இது 719 எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா சப்போஸ் இந்த குரூப் 4 அட்டன் பண்ணவங்க ஏற்கனவே அரசு பணியில் இருப்பாங்க, ஒரு சில பேர் அட்டன் பண்ணியிருக்கலாம் ரைட்டா. குரூப் 4 குரூப் 2 இருக்கிறவங்க கூட சம்திங் எழுதுவாங்க. அந்த விஓ போஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டலாம் சில பேர் எழுதுவாங்க. இன்னும் ஒரு டைம் நம்ம அட்டன் கூட நல்ல மார்க்கெட்ஸ் நம்ம விஓ சூஸ் பண்ணலான்னு சொல்லி விஓ போஸ்ட்டுக்காக ஆசைப்பட்டு நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் இருப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணால் சேலரி வந்து கம்மியாக கிடைக்குமேனு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செலெக்ஷன் ஆகியுமே சிவிக்கு போக மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து 1-2 நம்ம ஆப்சென்ட் ஆகுன்றதுனால இது 719ன்றது 720, 25 கிட்டத்தட்ட 750 வரைக்குமே கூட வரும் ரைட்டா. ஸோ 750 வரைக்குமே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிசி எம்பிசி வந்து கவலைப்பட வேண்டியதெல்லாம், கண்டிப்பாக நீங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே வந்தாலும் செலக்ட் ஆகிடுவீங்க. ஆனால் இந்த ஓசி கேட்டகரி, நான் வந்து பிசி எம்பிசி எஸ்சி வராமல் ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த 719 அல்லது 750க்குள்ளே இருந்தால் மட்டும்தான், ஓவர் ரேங்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ரைட்டா. ஸோ ஓசி கேட்டகரிக்கு அந்த ஜென்ரல் கோட்டா மட்டும்தான் எலிஜிபிள், நீங்கள் உள்ளே வர ரிசர்வேஷனுக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க. ஸோ அப்போ வந்து இந்த ரேங்க் ஓவரால் ரேங்க்கில் பார்க்க வேண்டியது யார் அப்படின்னா ஓசி கேட்டகரி மட்டும் தான் நீங்கள் ஓவரால் ரேங்கை பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அதுக்கு மட்டும் தான் போட்டி போகிறீங்க. ஓவரால் ரேங்க்கில் நீங்கள் ஜென்ரல் கோட்டாக்கு தான் போட்டி போகிறீங்க, நீங்கள் மட்டும் தான் அதை பார்க்கணும். மற்றபட்டுக்கு நீங்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வந்துட்டிங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி ரேங்கை வந்து பார்க்கணும், கம்யூனிட்டி ரேங்க்கில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை நீங்களும் வந்து ஓவரால் ரேங்க் பார்க்கலாம், நான் சொன்ன மாதிரி 750க்குள்ளே இருக்கீங்க, ஒரு 1000க்குள்ளே இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் தான் கன்ஃபார்ம் ஜாப் கிடைச்சிரும் ரைட்டா. ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா ஓசி கேட்டகரி இருந்தால் நீங்கள் வந்து ஓவரால் ரேங்க் பாருங்கள், ஒரு 700 750க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க ரைட்டா. பிசி எம்பிசிலாம் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி. இப்போ நான் வந்து ஓசிக்கு மட்டும் தான் ஓவரால் ரேங்க் போட்டிருக்கேன், மீதில் கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் போட்டிருக்கேன். இப்போ பிசிக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 619 போஸ்ட் இருக்குன்றாங்க. இந்த 719 இல்லை 720 போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50%, பாதிக்கு மேலே ஒரு 60% கூட இருக்கலாம். ஒரு பாதி பேர் யாராக இருப்பாங்கன்னா பிசி வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. ஜென்ரல் கோட்டாக்கு எல்லா கம்யூனிட்டியுமே போட்டி போடலாம் அப்படின்னும் போது பிசிலே ஒரு 50% இருப்பாங்க. அப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 300, 350, 400 பேர் கூட கிட்டத்தட்ட வந்து இதில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு 400 ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே, இதுலேயே வந்து ஒரு பிசியில் ஒரு 400 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இதில் என்ன வரும், இதில் ஏற்கனவே 619 போஸ்ட் 620 போஸ்ட் இருக்குது. இதில் இந்த கம்யூனிட்டி ரேங்க்கில் இருக்கிறவங்க
இதுக்கும் போயிடுவாங்க, ஜென்ரலுக்கு போயிடுவாங்க. அப்போ இங்கே வந்து ரேங்க் வந்து இன்னும் கம்மி எடுத்தால் கூட கிடைக்கும். ரைட்டா? ஸோ அப்போ வந்து இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியில் ஜென்ரல் கோட்டாவில் எவ்வளோ போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நல்லா ஒரு புரிஞ்சு, யூடியூப்பில் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் யார் சொன்னாலும் இந்த 750 போஸ்ட்டை ஒவ்வொரு கம்யூனிட்டியும் எவ்வளோ பேர் சூஸ் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எவ்வளோ பேர் டாப் ரேங்க்கில் வந்துக்கிறாங்கன்னு தெரியாது. அதாவது ஒரு கெஸ்ஸிங்காக இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 400 பேர் 300 பேர் பிசி இருப்பாங்க ஜென்ரல் கோட்டாவில். அந்த ஓவரால் ரேங்க் ஜென்ரல் கோட்டா எடுக்கிற அளவுக்கு ஓவரால் ரேங்க் வந்து டாப்பில் இருப்பாங்க நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட் ப்ரெடிக்ஷன் தான். அதேமாதிரி எம்பிசி பிசி இருந்தாலும் ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. எஸ்சி எஸ்டி இருந்தாலும் ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பாங்க. ஏன்னா எந்த கம்யூனிட்டி வேணாலும் போட்டி போடலான்னு போது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும். ஸோ அப்படி வந்து ஜென்ரல் கோட்டாவில் பிசி போகிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கில் வந்து இப்போ 619 போஸ்ட் இருக்குன்னா கம்யூனிட்டி ரேங்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ரேங்க் உள்ளே இருக்கீங்க. பிசியில் எனக்கு 1000க்கு உள்ள ரேங்க் இருக்குது சார். கம்யூனிட்டி ரேங்க் நான் சொல்கிறது, கம்யூனிட்டி ரேங்க்கில் 1000க்கு உள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. இதே பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு 1100க்குள்ளே, 1000னா கன்ஃபார்ம் கிடைச்சிடும். மேபி ஒரு 1100க்குள்ளே நீங்கள் பிசிலேருந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி ரேங்க்கில் இருக்கீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1000க்குள்ளனா ஓரளவு கிடைச்சிடும். ஒரு பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? சரி, இதே நீங்கள் எம்பிசி வரீங்க அப்படின்னா இதே மாதிரி நான் சொன்னது தான். இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இப்போ பிசியில் எப்படி ஒரு 400 பேர் 300 பேர் இதுக்கு போயிருப்பாங்களோ அதே மாதிரி எம்பிசிலையுமே ஒரு 200 பேரோ 300 பேரோ இதுக்கு போயிருப்பாங்க. ஜென்ரல் கோட்டாக்கு வந்து டாப் ரேங்க்கில் எடுத்து உள்ளே போயிருப்பாங்க. அப்போ இது 472 வேகன்சி இருக்குன்னா இந்த ரேங்க்கும் 472 எங்கே வரும்? ஒரு 300 பேர் போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 600 700 வருமா? அப்போ எம்பிசியில் ஒரு 720 அல்லது 700 750. ஸோ அந்த ரேங்க்குக்கு உள்ளே இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க். ரைட்டாக? கம்யூனிட்டி ரேங்க்கில் ஒரு 750 720 அந்த ரேங்க்குக்கு உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஆண்களாக இருந்தால் ஒரு 700 அல்லது 720 அந்த ரேஞ்சுக்கு உள்ளே இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க்னா கிடைக்கும். ஓகேங்களா? இதே நீங்கள் பெண்களாக இருந்தால் ஒரு 800 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கம்யூனிட்டி ரேங்க்கில் நான் 800க்கு உள்ளே இருக்கிறேன் சார், நான் வந்து எம்பிசி பெண் ஃபீமேல் கேண்டிடேட் அது மாதிரினா ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இதே முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ஒரு 82 வேகன்சி இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் ஜென்ரலாக பிசிஏ முஸ்லீமில் ஒரு 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ ஏதோ கொஞ்சம் பேர் வந்து உள்ளே வந்து செலக்ட் ஆகி போயிருக்கலாம். அப்போ வந்து அவங்க ஒரு 100 120 130 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஸோ கம்யூனிட்டி ரேங்க் பிசிஎம்முக்கு வந்து ஒரு 130 வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு 150க்கு உள்ளே இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க் முஸ்லீம் பிசி முஸ்லீமில் ஒரு 150க்கு உள்ளே இருக்கீங்கன்னா நீங்களும் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? கிடைக்கும். இது எஸ்சி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 450 வேகன்சி இருக்குது. ரைட்டா? ஸோ இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேகன்சி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இந்த ஜென்ரலுமே எஸ்சி போயிருப்பாங்க. அதில் ஒரு 100 பேர் 200 பேர் மேபி போயிடலாம். எக்ஸாக்டாக நம்பர் தெரியாது நமக்கு, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து இந்த ரேங்க் வந்து கம்யூனிட்டி ரேங்கில் எஸ்சியில் ஒரு 600 650 அந்த ரேஞ்சுக்கு உள்ளே இருக்கீங்க. எஸ்சியில் ஒரு 600 650க்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இதே பெண்களாக இருந்தால் ஒரு 700க்கு கூட எதிர்பார்க்கலாம். கம்யூனிட்டி ரேங்கில் எஸ்சியில் ஒரு 700க்குள்ளே தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ்சி ஏல அருந்ததியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76 வேகன்சி இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக தான், 1 2 முன்ன பின்னாக்கும் நீங்கள் பார்த்துக்குவாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 110 வரைக்கும் போகும். எஸ்சிஏல நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக ஒரு 100 110க்குள்ளே இருக்கீங்க ரேங்க் பொசிஷன், கம்யூனிட்டி ரேங்க் பொசிஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பெண்களாக இருந்தால் ஒரு 120 வரைக்கும் போகலாம். ஆண்களாக இருந்தால் 110 100க்குள்ளே இருந்தால் தான் இது வந்து கிடைக்கும் எஸ்சிஏ அருந்ததியில். இது எஸ்டியில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ எஸ்டியில் வந்து ஒரு 49 வேகன்சி, நீல ஒரு 50 வேகன்சி வச்சுக்கோங்களேன். 50 வேகன்சி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஜென்ரலில் ஒரு 20 பேர் 10 பேரோ 50 பேரோ எவ்வளோ பேர்னாலும் வந்து இதில் எஸ்டி வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 700 பேர் 750 719 அது 720 போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 50 பேரோ 20 பேரோ 10 பேரோ கண்டிப்பாக எஸ்டி கேண்டிடேட்டும் டாப் ரேங்க்கில் எடுத்திருப்பாங்க. அப்படி போகும்போது இது வந்து ஒரு 100 வரைக்கும் வரலாம். ஒரு 80 90 100 அந்த மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80 90 அல்லது 100 வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. ஒரு 100க்கு உள்ளே இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எஸ்டி கேண்டிடேட். ரைட்டா? பெண்களாக இருந்தால் ஒரு 110 வரைக்குமே போகலாம். ஆண்களாக இருந்தால் ஒரு 90க்குள்ளே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 80 90க்கு உள்ளே இருந்தால் கம்யூனிட்டி ரேங்க்கில் எஸ்டிக்கு வந்து கிடைக்கும். ரைட்டா? பெண்களாக இருந்தால் ஒரு 100 110 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். சரி, ஸோ இதான் வந்து ரேங்க் பொசிஷனில் மார்க் கிடைக்குமா அப்படின்றது. ரைட்டா? ஏன்னா வந்து நீங்கள் இப்போ வந்து கொஷின் பேஸ்டாக வந்து சொல்கிறது கஷ்டம். மார்க் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம பார்க்குறது எல்லாமே மார்க்காக தான் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அந்த மார்க் பேஸ் பண்ணி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அந்த ரேங்க் பொசிஷனை வச்சு தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஓவராலாக வந்து நிறைய பேர் செலெக்ஷன் ஆகிறது பிசிஎம்பிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
52 55 155 153 அந்த ரேஞ்சில் வந்து கொஷின் சரியாக போட்டவங்க வந்து இப்போ வந்து செலெக்ஷன் ஆகிறதோ நல்ல ரேங்க் பொசிஷனில் வந்து இருக்காங்க. ரைட்டா? கொஷின் வந்து இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குரூப் 4னா ஒரு 170 கொஷின் போடணும், 200க்கு 170 கொஷின் போடணும், அப்போ தான் ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருந்த காலம் போய் ரொம்ப டஃப்பாக கேட்டு புக்கை தாண்டி வெளியே போய் ஓலைச்சுடிலாம் கேட்டதுனால கட் ஆஃப் வந்து எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, இப்போ குரூப் 4 போஸ்ட்டாக நீங்கள் 200 கொஷினுக்கு ஒரு 155 160 போட்டால் வேலை கிடச்சிரும், இப்போ 170 180லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் தமிழில் 90 எடுத்தால் தான் குரூப் 4 பாஸ் பண்ண முடியும், இல்லைனா என்னால் பாஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற இந்த இல்லையா, அது வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ தமிழ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 75+ தமிழில் ஒரு 75+ போட்டவங்களாம் நல்ல கட் ஆஃப் ரேங்க்குள்ளே வந்துடுறாங்க. ஜிகேவும் போட்டிருப்பாங்க, தமிழ் மட்டும் இல்லை, ஓரளவுக்கு 75க்கு மேலே போட்டு ஜிகே ஓரளவுக்கு நல்லா போட்டவங்க இப்போ வந்து செலெக்ஷன் ஆகிருக்காங்க, அது நல்ல ரேங்க்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ என்னென்னா குரூப் 4ல் தமிழில் 90+ அப்படின்னா தான் எனக்கு ஜாப் கிடைக்கும், இல்லைன்னா எனக்கு வேலையே கிடைக்காது அப்படின்ற அந்த காலம் போயிட்டு தமிழில் ஒரு 75 போட்டால் கூட எனக்கு ஜாப் கிடைச்சிரும், ஒரு 75 மேலே நான் எடுத்தனா கூட நம்ம ஜாப் கிடைச்சிருன்னு ஆச்சு. அப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் 4லாம் உங்களுடைய மேக்ஸிமம் மார்க் வந்து தமிழில் 80+ டார்கெட் வச்சா 80+, இதுக்கப்புறம் 80+ வந்து நீங்கள் டார்கெட் வச்சிங்கன்னா ஒரு 75 76 அந்த மாதிரி அந்த லெவலில் நீங்கள் வரீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஜிகே ஓரளவுக்கு படித்தா கூட உள்ளே போயிடலாம். ஸோ இனிமேல் தமிழ் டார்கெட்டே ஒரு 80+ தான் வைக்க முடியும், 90+ வைக்க முடியாது. அதே மாதிரி ஓவரால் கொஷின் அப்படின்னு நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ 200 கொஷினுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் 170 இருந்தது, இப்போ ஒரு 20 கொஷின் கம்மி பண்ணி 155 150 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. 155ன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி 170+ இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்றத இப்போ உடச்சிட்டு 155+ கொஷின் 160 கொஷின் எடுத்தாலே நம்ம ஓரளவுக்கு எடுத்தாலே குரூப் 4ல் வேலை வாங்கிடலான்றா வச்சு. அது மட்டும் இல்லாமல் வேகன்சி வந்து இதுக்கு முன்னாடி இதை விட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் கூட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்னா இப்போ 700 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க ரீசெண்டாக. இது கவுன்சிலிங் அப்போ கூட வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், எலெக்ஷன் வருது பண்ணுவாங்களான்னு தெரில, பண்ணணும்னு நினச்சா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்ராக்சிமேட்டாக இது கிடைக்காம போகும், இந்த பார்டர் வரும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்டர் மார்க்கில் கொஞ்சம் எனக்கு கிடைக்காத டவுட்டட் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு 2000 3000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாமளும் எதிர்பார்க்குறது என்னென்னா, அரசு வந்து டஃப்பாக கேட்டிருக்காங்க, ஸோ நிறைய கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் ஆகுதுன்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வருத்த மார்க் கிடைக்குமா கிடைக்காதா, நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், இன்னும் ஒரு கொஷின் 2 கொஷின் போட்டிருந்தேன்னா நான் இன்னும் டாப் ரேங்க்கில் வந்திருப்பேன், எனக்கு வேலை கிடைச்சிருக்குமே அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தமிழக அரசு வந்து கண்டிப்பாக வேகன்சி ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதை கன்சிடர் பண்ணி இன்னும் ஒரு 2000 3000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயம் வந்து சரியாக இருக்கும். ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் டைபிஸ்ட் டைபிஸ்ட் ஃபாரஸ்ட் கட் ஆஃப் வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கான ஒரு ரேங்க் பொசிஷனில் யாருக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ விரைவில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அது 1:2ன்றதால இந்த ரேங்க் நம்ம சொல்லக்கூடிய ரேங்கை விட இன்னும் நீங்கள் அதிகமாக, அதாவது கம்மியாக அதாவது இப்போ 700 750 அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களை வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கும் கவுன்சிலிங்கும் வந்து கூப்பிடுவாங்க. பட் ஜாப் கிடைக்குமான்றதை உறுதியாக சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரிடிக்ஷனில் ஓரளவுக்கு இருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த குரூப் 4ல் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பார்டரில் இருக்கீங்க, டவுட்டடாக இருக்குது சார் அப்படின்னா, ஸோ நீங்கள் அடுத்த இதுக்கும் வந்து இப்போ வந்து கொஞ்சம் படிச்சுட்டே இருங்க. 100% கிடைச்சிடும் சார், நான் டாப் ரேங்க்கில் இருக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? இல்லை எனக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும்போது தான் தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கிடைக்காமல் போகும், அந்த மாதிரி லெவலில் நான் இருக்கேன் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு 2026க்குமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. சப்போஸ் இது கிடைச்சதுன்னா சந்தோஷம், ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கடைசி கட்டத்தில் எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே இவ்வளோ வந்துட்டீங்க 1 or 2 மார்க்கில் மிஸ் ஆகுது, இவ்வளோ டஃப்பாக கேட்ட எக்ஸாம்லையுமே செலெக்ஷன் ஆகி கவுன்சிலிங் வரைக்கும் போய் உங்களுக்கு கிடைக்கலனாலும் 2026 உங்களுக்கு போஸ்டிங் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பார்டர் மார்க் எடுத்துகிட்டு ட்ராப் அவுட் ஆக வேண்டாம். ஸோ அவ்வளோதான், எனக்கு இந்த வருஷம் கிடைக்கல, நான் அவ்வளோ படிக்க மாட்டேன்னு போகாமல், ஓகே 1 or 2 மார்க் நான் மிஸ் ஆகிருக்கேன், அடுத்த வருஷம் நிச்சயம் அந்த 1 or 2 மார்க் நான் எடுத்துகிட்டு ஜாப் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி 2026 வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அப்ராக்சிமேட் ப்ரிடிக்ஷன் தான். சார் அதிகமாக போட்டீங்க, நீங்கள் கம்மியாக சொல்லிட்டீங்க, கிடைக்காதெல்லாம் வந்து கமெண்டில் வந்து நீங்கள் வந்து சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து அப்ராக்சிமேட் ப்ரிடிக்ஷன் தான். ரைட்டா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே 1000 போகிறேன்னா ஒருத்தர் சில பேர் 700 போட்டிருப்பாங்க, 800 போட்டிருப்பாங்க, இல்லை 1200 போட்டிருப்பாங்க. எல்லாமே வந்து ஒரு 100 ரேங்க் 50 ரேங்க் வந்து முன்ன பின்ன தான் சொல்லுவாங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் ப்ரிடிக்ஷன். ஏன்னா ஜென்ரலில் எத்தனை பேர் பிசி போனாங்க, எத்தனை பேர் எம்பிசி போனாங்க, எத்தனை பேர் எஸ்சி செலக்ட் ஆனாங்க, எத்தனை பேர் எஸ்டி செலக்ட் ஆனாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ரைட்டா? ஸோ அதை வந்து எக்ஸாக்டாக தெரியாமல் எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு மன திருப்தி, ஓரளவுக்கு எனக்கு கிடைச்சிரும்,
இந்த ரேங்க் உள்ளே இருக்கேன் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா வரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.